பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 24, தஹஜ்ஜுத் தொழுகையின் பலன்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இரவு தொழுகையை கடைபிடித்து வர வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு முன் வாழ்ந்த நல்லோர் அதையே கடைபிடித்து வந்தனர். நிச்சயமாக இரவு தொழுகை நிறைவேற்றுவது அல்லாஹ்வின் நெருக்கத்திற்கான வழியாகவும் பாவத்தை தடுப்பதாகவும் தீய செயல்களுக்கான பரிகாரமாகவும் உடல் நோய்களுக்கு மருந்தாகவும் அமைகிறது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையுடைய பலன்களாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது எல்லாமே நமக்கு தெரிந்த விடயங்கள் தான். தஹஜ்ஜுத் தொழுகை தொழும் பொழுது இறை நெருக்கம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஆரம்பத்துல சொன்னதுதான், பர்லு தொழுகைக்கு பின்னாடி மிகச் சிறந்த ஒரு தொழுகை என்றால் தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு நேர தொழுகை தான். அல்லாஹு தஆலா உலக மக்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நாம மட்டும் நம்மளுடைய படுக்கையிலிருந்து நம்முடைய விழாப்புறங்களை திருப்பி முதுகுகளை திருப்பி அல்லாஹ்வுக்காக தக்பீர் கட்டி நின்று தொழுகும் பொழுது அல்லாஹ்வுடைய அனைத்து விதமான நெருக்கமும் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு உண்டு அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதோடு இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா இமாம் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவாங்க, அதிகமாக பாவம் செய்பவர்களுக்கு தஹஜ்ஜுடைய தொழக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்லுவாங்க. அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். விட்டுனாலும் கொஞ்ச நாள் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கணும். அதே போல தீய காரியங்களுக்கான பரிகாரமாகவும் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கும். கடைசியா ரொம்ப முக்கியம், உடல் ஆரோக்கியம் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையில இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்துல குளித்தால் கூட உடல் ஆரோக்கியம் கிடைக்குமா? நல்ல சிறந்த நேரம் என்ன தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரத்துல குளிக்கிறது, உணவு சாப்பிடுற சஹர் நேரத்துல நம்ம உணவு சாப்பிடுறது ஆரோக்கியமானது முதல்ல. சுப்ஹானல்லாஹ், சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான நேரங்கள் ஆரோக்கியமான நேரமும் தஹஜ்ஜுடைய நேரம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, அடுத்து